ரொம்ப நாளாச்சுல நம்ம ஒரு அற்புதமான நாவலை பற்றிலாம் பார்த்து. சரி, இன்றைக்கி ஒரு மிக சிறந்த ஒரு நாவலை எடுத்துக்கலாம். த கைடு. அதை எழுதியவர் ஆர்கே நாராயணன். அவர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் இந்தியன் ஆத்தர்ஸ் ஆஃப் அவர் 20th century அப்படின்னு அவர் சொல்லலாம். பார்ன் இன் 1906. அவருடைய நினைவு நாள் இன்று. இந்த நாவல் 1958 வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. 1960 வந்து சாகித்ய அகாடமி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நாவலுக்கு முதல்ல வந்து சாகித்ய அகாடமி விருதையே வழங்கி கௌரவித்திருக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான செய்தியாகும். பல்வேறு உலக மொழிகளில் இந்த நாவல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. போலிஷ் தொடங்கி ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஸ்வீடன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீடிஷ், இப்படி இங்கிலீஷ், எண்ணற்ற பல உலக மொழிகளில் இந்த நாவல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் டெபிக்ஷன் இந்த நாவலில். ராஜுனுடைய வாழ்க்கை, ஒரு ரயில்வே ராஜா தொடங்கி அவனுடைய வாழ்க்கை சிறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு மனவியல் மாற்றத்தால் ஒரு அற்புதமான ஒரு போலி சாமியாரான ஒரு உருவத்தை வேறு வழி இல்லாமல் எடுத்து பின்னாடி அந்த போலித்தனங்களை விட்டுட்டு அவன் உண்மையான சாமியாராக மாறக்கூடிய அந்த வாழ்வியலை அம்மா அவ்வளோ அழகாக எடுத்து காட்டுகிறது இந்த நாவல். இந்த நாவல் ராஜு என்னும் கதாபாத்திரத்தை சுற்றி சுழல்கிறது. இது எவ்வாறு அந்த மங்கள் கிராமத்தினுடைய அழகியலை பேசுகிறதோ அதே போன்று அந்த மக்களுடைய மனவியலையும் பற்றி அழகாக பேசுகிறது. இதனுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இது 2 பிரிவாக அந்த நாவலை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, ராஜு வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவனுடனான அந்த நளினி என்கிற அந்த கேரக்டருடனான சந்திப்பு. அதாவது ரோசி தான் பின்னாடி நளினி என்பவராக மாறுகிறார். அவர் மார்க்கோபோலோவுடைய மனைவியார் ஆவார். அவர் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி உள்ளே வராங்க, எப்படி அவனுடைய வாழ்வியலில் வந்து மிக பெரும் மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு மனுஷியாக மாறுறாங்க. பின்னாடி அவர்கள் அந்த வாழ்க்கையில் இரண்டரை கலந்து பின்னாடி அவர்கள் எப்படி பிரிந்து போகிறார்கள், இது பற்றிய ஒரு பகுதியும். இன்னொரு பகுதி, அவனை வந்து அந்த சிறையை விட்டு 2 ஆண்டு காலம் கழித்து வெளியில் வந்த பிற்பாடு இந்த கிராமத்தில் அவனுக்குள் நடக்கக்கூடிய மனமாற்றமும் மன போராட்டமும், அது அந்த கிராம மக்களுடனான அந்த உறவில் எழக்கூடிய சிக்கல்களும், அந்த சிக்கல்களிலிருந்து அவனுடைய மனப்போராட்டம் எப்படி வந்து ஒரு விடுதலையை நோக்கி, மன விடுதலையை நோக்கி செல்கிறது என்பதை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு ஆய்வியல் போலவே ஆர்கே நாராயணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த நாவலை பற்றி நம்ம முழுமையாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாவலுடைய தீம்ஸ், இதனுடைய மைய கருத்தாக எங்கெங்கெல்லாம் அது இயங்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் முதல் கேரக்டர் ராஜு இருக்க, அந்த ப்ரோட்டகோனிஸ்டாக இருக்கக்கூடிய ராஜுவுடைய கேரக்டர் தான் முக்கியமானது. இந்த கேரக்டர் வந்து ஒரு ஹிப்போக்ரஸியாக இருக்குது. அதாவது ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான், பொய்யனா இருக்கிறான், ஒரு சில சமயங்களில் வந்து ரொம்ப உண்மையானவனாகவும் இருக்கிறான். இதுக்கு என்ன அவனுடைய கேரக்டர் இப்படிலாம் இருப்பதுக்கு என்ன காரணம் என்பதை அந்த வாழ்வியல் போக்கில் தான் நம்ம அவனை புரிஞ்சுக்கொள்ள முடியும். அவன் ஏன் அப்படி இருக்கிறான்னு. ஒரு வகையான டிஸ்கைஸோடு தான் இருக்கிறான். அவன் ஒரு உண்மையானவனா அவன் வந்து பிரதிபலிக்கல அவனுடைய வாழ்வியலை. ஆனால் அப்படியே கடுமையான மாற்றம் வந்து பின்னாடி வருது. அவன் வந்து ஒரு நேர்மையானவனா உண்மையானவனா அப்படியே மாறுறான் அவன். அந்த மாற்றத்தை பற்றி இது பேசுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரிடம்ஷன்ஸ், அதாவது அவனுடைய கேரக்டர் சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா. அவன் ஒரு கைடாக இருந்து பின்னாடி எப்படி ஒரு சாமியாராக மாறுறான். ரிடம்ஷன் இஸ் பாசிபிள் ஆஃப்டர் எக்ஸ்பியேஷன் ஆஃப் சின்னுவாங்கல்ல, அந்த மன்னிப்பு அவனுக்கு கிடைச்சதா இல்லையான்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை நோக்கி முழுமையாக நகர்றான். ஃபஸ்ட்டு வேஷம் போட ஆரம்பித்து ஒரு ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்குள்ள உண்மையானவனாக மாறி போகிறான். அந்த ஸ்பிரிச்சுவல் எப்படி வைத்து ஒரு 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 டிஸ்கைஸில் வாழ்ந்து அப்படியே போகணும்னு நினச்சவன் வேற வழி இல்லாமல் அவன் அதனுக்கு உண்மையாக அதுக்குள்ளே போயிடுறான். அடுத்தது வந்து இந்த கேரக்டர்ஸ் முக்கியமான ஜெண்டர் அண்ட் ஃபெமினிசம். இதில் ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி நடந்து கொள்கிறாங்க, ஃபெமினிசம், அந்த பெண்ணியத்தை பற்றி இந்த நாவல் என்ன பேசுகிறது, அந்த ரொம்ப ரொம்ப டீப்பாகவே இது நிறைய விஷயங்கள் பேசுது. குறிப்பாக நளினியும்
என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரோசி இருக்காங்க, இவங்களுடைய கணவர் மார்க்கோ போலோ, அவங்க உள்ள அந்த உறவு, அதில் பெண்ணை எப்படி நடத்துகிறாரு, அவங்களுடைய சூழல்களை பற்றியே ஓரளவுக்கு நம்ம இந்த கேரக்டர்ஸ் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அடுத்தது ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னைசேஷன். பூர்வ குடிகள், அந்த கிராமவாசிகளுடைய ட்ரெடிஷ்னல் ஒரு பாரம்பரிய செயற்பாடுகள் சிலது இருக்குமில்ல, அது எப்படி இருக்கு. ஆனால் மாடர்னைசேஷன், ஆனால் அது அத்தகைய ஒரு நிலைமையிலிருந்து தான் ராஜு ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வரான். பின்னாடி ஒரு மிக பெரும் தாவல் அவங்ககிட்ட வருது, அந்த மாடர்னைசேஷன். அதே மாதிரி ரொம்ப மோசமான ஒரு ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் இந்த கதாநாயகியும் வரா, ரோசியும் வரா. ஆனால் பின்னாடி வந்து அவங்க எப்படி மிக பெரும் ஒரு மாடர்ன் கேலா மாறி போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு மிக முக்கியமான கருத்தோட்டமாகவும் இருக்குது. அடுத்தது வந்து கிரீட் அண்டு மெட்டீரியலிசம். இந்த உலகம் வந்து ரொம்ப பேராசையை கொடுத்துருக்குது, பெருந்தன்மைக்கு பதிலாக ரொம்ப பேராசை நிறைந்த உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு இந்த ராஜு எப்படி ஒரு மெட்டீரியலிஸ்டாக பொருள் மேலே மிகுந்த ஆசை கொண்டவனாக மாறி போகிறான்னு பார்க்குறோம். ஆனால் ராஜு அப்படி போகிறானே தவிர்த்து அவனை நேசித்த நளினி அப்படிப்பட்ட ஒரு உணர்வு கொண்டவளா இல்லை. ஆனால் இந்த ஒரு மிகப்பெரும் ஒரு சென்சேஷனான, அதாவது மனித உணர்வுகளுடைய மாற்றங்களை, அதாவது சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற மாதிரியும், மனிதர்கள் இத்தனை நிறங்களாங்கிற மாதிரியும், மனித மனத்தினுடைய அதனுடைய வேறுபாடுகளை, அதனுடைய செயல்பாடுகளினுடைய தன்மைகளை ரொம்ப அழகா அதை டச் பண்ணியிருப்பார். அந்த கதை போக்கில் அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி ஒரு வடிவமைப்பு கதை கொண்டிருக்கிறது. சரி, இப்போ ராஜு ஜெயில் தண்டனை 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் வரான். வந்தால் தன்னுடைய ஊருக்கு போக முடியாது. அவனுடைய ஊர் என்பது மால்குடி. அது ஒரு பெரிய டவுன். அதை ஒட்டின ஒரு சர்பவன், அது கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அந்த மங்கள் என்ற கிராமம். இவன் அந்த ஜெயிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அந்த மங்கள் என்ற கிராமத்து ஓட்டில் வருவான். அங்கே ஓடக்கூடிய ஒரு ஆற்று பகுதியில் போயிட்டு முகத்தை அலம்பிக்கிட்டு கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஆற்றுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு கோயில் இருக்குது, ஒரு பாழடைந்த சிதலமடைந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போயிட்டு உட்காரான். இந்த பக்கம் வந்த வேலன் என்ற ஒரு தோட்டக்காரன், தோட்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு விவசாயினுடைய மகன் வந்து, ஒரு குடியானவன் வந்து, அந்த கிராமத்து மனிதன் வந்து அவனையும் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு இவன் மேலே ஒரு பெரிய மதிப்பு வருது. அதுக்கு என்ன காரணம்னா, அவன் ஒரு பெரிய துறவியினுடைய மனநிலையில் அவன் இருக்கிறான். அதாவது அவனுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து இவனுக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால், இவன் ஒரு பெரிய சாமியாராக இருப்பானா அப்படின்ற மாதிரி அவனுடைய முகத்தோற்றம் தெரியுது. அதனால் அவனை ரொம்ப ஒத்து பார்த்த மாதிரியே இருக்கிறான். அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறான். அவனை வந்து ஒரு சாமியார் நினச்சிக்கிட்டு, சன்னியாசி நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறான். இவனுக்கும் ராஜுக்கும் வந்து மனிதர்கள் கூடயே பேசி ரொம்ப நாளானதுனால அவனுக்கு ஒரு பேச்சு துணை இருந்தால் இந்த மனித சமுதாயத்தில் நல்லா இருக்கும். சிறையிலேருந்து வெளியே வரான், வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட பேசவே முடியலன்றது ஒரு பெரிய ஆரங்கம். அப்போ அவன் பேசும்போது, அவன் பேச விரும்பலனாலும் கூட ஒரு வகையில் மனிதர்கள் யாராவது பேசினா நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல் அவனுக்கு இருக்குது. அப்போ அவங்ககிட்ட அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான். இந்த வேலன் தன்னுடைய குடும்பத்தினுடைய உடனே பேச தொடங்கினவுடனே தன்னுடைய குடும்பத்தினுள்ள இருந்த ஒரு சிக்கலை பற்றி சொல்கிறான், ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறான். அது என்னன்னு சொன்னால், அவனுடைய ஒன்று விட்ட தங்கைக்கு வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுடைய சொந்தக்காரன் ஒருத்தனை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவள் ஒத்துக்க மாட்டான். அவள் வந்து ரொம்ப முரண் படிக்கிறான். அதனால் குடும்பத்தில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவள் வந்து எங்கேயா ஓடிலான்ற அளவுக்கு அவளுடைய கேரக்டர்ஸ், அதாவது இந்த திருமணத்தை பற்றி பேச்சு எடுத்தாலே அவள் வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கிறாள் அப்படின்றப்போ அப்போ ராஜு சொல்கிறப்பல, சரி உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வாங்கன்னு. இதில் வேடிக்கை என்னன்னா, அவனுக்கு அவளுடைய வயசை கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு அந்த அவனுடைய நோக்கம் வந்து அப்படி ரொம்ப ஒரு ஜாலி டைப்பு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ராஜு கேரக்டர். அவன் எல்லாருக்கிட்டையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசின அவனுடைய கடந்த காலம் ஒரு வாழ்வியல் இருக்குல்ல, அதில் அந்த ஏஜை கேட்க மறந்துட்டுமேனு அவனுக்கு ஒரு உள் மனசு சொல்லும்.
ஒரு ஒரு அட்ராக்ஷன் வரும், ஒரு ஈர்ப்பு வரும். ஒரு பெண்ணு தங்கச்சின்னு சொன்ன உடனே அப்போ அவன் மனசு சொல்ல, ஏற்கனவே ஒரு பெண்ணால வந்து மிக கடுமையான பாதிப்பை நீ அடைஞ்சிருக்கிற. அந்த ரோசி என்ற கேரக்டர், அது ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரின்னு வச்சுங்களேன். அதை நம்ம பின்னாடி பேசலாம். அந்த கேரக்டர் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். அப்போ இது வேண்டாம், அதெல்லாம் நான் அதை கொஞ்சம் மனசை சமாதானப்படுத்திப்பா, சரி வரட்டும் அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், சொன்ன மாதிரி அவன் தங்கையை கூட்டிட்டு வா, நான் பேசி பார்க்குறேன், அவளை கன்வின்ஸ் பண்ணணும், இதுதான் வேலனுடைய வேண்டுகோள். கன்வின்ஸ் பண்ணி திருமணத்துக்கு ஒத்துக்க வச்சுக்கணும். சரின்ட்டு கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன பொண்ணாக தான் இருப்பாள். அவளை கன்வின்ஸ் பண்ணுவான். அப்போ அவன் கன்வின்ஸ் பண்ணும்பொழுது அவரை உட்கார வச்சுட்டு மண்டபத்துள்ளே இங்கே இரு, அவன் பாழடைஞ்ச அந்த கோயில், சிதலமடைந்த கோயிலில் இருக்கிறான். அதுக்கு பக்கம் இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரத்தில் இருக்கட்டும், நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பூஜை எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வரும். அவன் வரும்பொழுது பலகாரங்கள், காய்கறிகள், பழங்கள், பால் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவான். அப்போ அவனுக்கு அதெல்லாம் தேவை. அதெல்லாம் ஏன்னா அவன் வந்து சாப்பாடு இந்த மாதிரி இதெல்லாம் அவனுக்கு யார் கொடுப்பா? சரி, இது ஒரு வகையில் நமக்கு ஆஃபரிங்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷம். அவனுக்கு அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்போ அவங்க பேச்சு தொடங்குறான். அந்த பெண்ணுக்கிட்ட பேசும்பொழுது ஒரு பெரிய ஞானி மாதிரி பேசுகிறான். அதாவது வாழ்க்கையில் வந்து மிக கடுமையான வாழ்வியல் சிக்கலில் அடிபட்டு துயரமான ஒரு வாழ்க்கையில் அதுலேயும் தண்டனையும் பெற்று வந்திருக்கிறான்றப்போ அவனுடைய கருத்துக்கள் இயல்பாக ஒரு தத்துவம் மாதிரி தானே இருக்கும். இப்போ அந்த பொண்ணுகிட்ட அவன் சொல்கிறான், வாழ்க்கை என்பது ஒரு நீரோட்டம், ஒரு ஆற்றினுடைய போக்கை எப்படி நம்மளால் மாற்ற முடியாதோ அது மாதிரி வாழ்க்கையினுடைய அதனுடைய வளைவு நெளிவு சுழிகளை நம்ம நினச்சாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த போக்கிலே நம்ம போயிட்டு அதுலேயே நம்ம தேவைப்படக்கூடிய இடங்களில் வந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து போயிட்டு இருக்க வேண்டிதான். இல்லாட்டினா நீச்சலே போடாமல் அந்த போக்கிலே போயிட்டு இருக்க வேண்டிதான். நமக்கு சில மாற்றங்கள் வேணும்னா எதிர்நீச்சல் போடணும். சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லனா கூட, ராஜி சொல்லனா கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தத்துவம் கூட ஸ்லைட்டாக நான் என்னுடைய செய்தியை சேர்த்துக்கிறேன். அப்படி நம்ம போட்டால் நம்ம மாற்று விஷயங்களை காணலாம். அதாவது மாற்று வழிகளை நம்ம காண முடியும். அப்படி இல்லை ஓடுற நீரோடு அப்படியே ஓடிட்டு போயிட்டு இருக்குன்னா அப்படியே அதனுடைய போக்கில் போயிடணும். இப்படி தான் நம்ம வாழ முடியுமா அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போகுது. அவன் பேசின அந்த ஃபிலாசபி, வாழ்க்கையை பற்றிய எதேச்சியான அந்த தத்துவம், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போகுது. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். கூட்டிகிட்டு போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒத்துக்கிறான் திருமணத்துக்கு. அது வந்து ஒரு மிக பெரும் குடும்பத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை வேலனுடைய குடும்பத்தில் உருவாக்குகிறது. அப்போ இத்தகைய மாறுதலை கொடுத்தது அவனை பார்க்குற மாத்திரத்திலேயே ராஜீவ் பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறத வேலன் வந்து கண்டுக்கிறான். அப்படி போகும்பொழுது என்ன நீ இப்படி பார்க்குற, அவனை யோசிச்சா மாதிரி போவான். இவ வந்து ஒத்துக்குவாளா மாட்டாளா, எங்க டக்குன்னு மனம் மாறிட போறா, அதுக்குள்ள திருமணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறியா நீனு, அவசரப்படாத அப்படின்னு சொல்லுவான். நாம மனசுல நினைச்சது இவ்வளவு வேகமா சொல்றானே, அப்போனா அப்போ அவங்ககிட்ட ஏதோ ஒரு வகையான சக்தி இருக்கிறது. பொதுவாக சாமியாருங்கள் எல்லாமே மனித வாழ்வியல்ல இருக்கக்கூடிய இயல்பான கஷ்டங்கள், துயரங்களை வந்து அவங்க அப்படியே பேசுவாங்க. நான்லாம் ஒரு சமயம் நினைச்சது உண்டு. நான்லாம் மட்டும் வந்து எனக்கு மனிதர்களை ஈஸியாக ரீட் பண்ணலாம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர்களுடைய உணர்வுகள், அபிலாஷைகள், ஆசைகள், இதெல்லாம் அந்த மைண்ட் ரீடிங் கொஞ்சம் இருந்தால் போதும். இதை வைத்து கொண்டு நான் மிக பெரும் சாமியாராக நம்ம பெரிய லெவல் நம்ம போயிருக்கலாமே அப்படின்னு கூட நான் யோசிச்சது உண்டு. ஆனால் நல்ல வேளை நான் வந்து அந்த தப்பை செய்யலை. ஏன்னா நான் வந்து மனிதர்களை புத்திசாலிகளாக, அறிஞர்களாக, அறிவாளிகளாக மாற்றணுன்ற சிந்தனை எனக்கு அதை விட மேன்மையானாக இருந்தது. சரி, இப்படி வீட்டுக்கு போனோடனே அவன் அந்த கிராமத்து மக்கள்கிட்ட சொல்கிறான், அவங்க குடும்பத்து உறவினர்கிட்டலாம் சொல்கிறான் ராஜீவை பற்றி. அந்த இடத்துல ஒரு சாமியார் வந்திருக்காரு, அற்புத சக்தி கொண்டவராக இருக்காரு, அவர் வந்து சில மாற்றங்களை நம்மளுடைய மனதில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் ரீட் பண்ணுறாரு. இப்படிதான் நிறைய சாமியார் எதாச்சியா உருவாகிறாங்கல்ல நம்ம சமூகத்தில். உடனே அந்த கிராம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட போய் பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்க்கும்பொழுது அவங்க நிறைய ஆஃபரிங்கோட போகிறது,
அவங்கெல்லாம் போயிட்டு நின்று அவர் பேசுகிற வரைக்கும் போய் உட்காருவாங்க அந்த கிராமத்து மக்கள். ராஜு பேசினார்னா கவர்னு கேட்பாங்க. அப்படி பேசலைன்னா அது வரைக்கும் அமைதியாக உட்காந்துட்டு சும்மாவே உட்காந்துட்டு திரும்பி வந்துடுவாங்க. அப்படி ஒரு வகையான பாண்டு அந்த கிராம மக்களுக்கும் அந்த மங்கள் கிராம மக்களுக்கும் ராஜுவுக்கும் வந்து இடையில உருவாகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்படி இப்போது டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கிராமத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் வருது. மிக கடுமையான பஞ்சம் வருது. அந்த மழை கிடைக்கல, மழை இல்லைன்றப்போ அந்த கிராமத்தினுடைய பஞ்சத்துனால வேறப்ப விலைவாசிகள்லாம் வந்து மாறி போகுது. அங்கே இருக்கிற கடைக்காரங்கள்லாம் அந்த பொருட்களுடைய விலையை உயர்த்துறாங்க. அதனால் ஒருத்தங்களுக்கு வந்து நிறைய சச்சரவுகள், சண்டைகள் இதெல்லாம் நிறைய எழும்புது. இது விலைகளெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சண்டை ஆரம்பிக்குது. இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு வகையான அன்ட்ரெஸ்ட் நிலவுது. இது வந்து தெரிந்து கொண்ட நம்மளுடைய ராஜு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, தன்னை பார்க்க வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயியிடம் வந்து கிராம மனிதன்கிட்ட வந்து சொல்கிறார், நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நான் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். அதாவது உண்ணாவிரதம் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் வந்து இந்த கிராமத்தில் வந்து அமைதி திரும்புகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றத சொல்லுவான். அதாவது அந்த கண்டென்ட்டில் சொல்லுவான், இந்த கிராமத்தில் வந்து சுமூகமாக அமைதி திரும்புகிற வரைக்கும் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு போனவன் அங்கே ஊரில் போய் என்ன சொல்லுவான், அவர் வந்து இதெல்லாம் காரணம் வந்து மழை பெய்யாது தான், இந்த பஞ்ச நிலைமை ஏற்பட்டிருக்குது, விளைச்சல் குறைவாக இருக்குது, ஆகவே வந்து சாமியார் வந்து அவர் நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. விரதம் இருந்து நான் வந்து மழை பெய்யறதுக்கான யாகத்தில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லி மாற்றி விட்டுருவோம். இது தெரிஞ்ச உடனே நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வரமாக அந்த சாமியார் இங்கே இந்த கிராமத்துக்கு கிடைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கிராமமே கும்பலாக திரண்டு வந்து அவரை பார்த்து, ராஜுவை பார்த்து அவனை வந்து வணங்க ஆரம்பிக்குது. எல்லாமே வணங்குறாங்க. ஆனால் அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன ராஜீவ் கிட்ட சில கேரக்டர் வந்து தன்னுடைய காலில் விழுந்து அந்த பொண்ணுக்கு, தன்னுடைய தங்கைக்கு சரியான வழியை காட்டினதுக்காக அந்த வேலன் வந்து காலில் விழுந்து அவங்க வணங்கும் பொழுது அதை அவன் ஒத்துக்கலாம். காலெல்லாம் விழுந்து மனிதர்களுடைய காலில் மனிதர்கள் விழக்கூடாது, ஏன்னா அவன் போடுறது வந்து ஒரு சாமியாராக வேஷம் போட்டுட்டு இருக்கிறான்றது அவனுக்கு தெரியுது. அது தப்பாக நம்மளை வந்து வணங்குறாங்கன்றது எப்படி சொன்னவன் கடைசியில் ஜனங்கள் அவனை உண்மையானமே சாமியாராக மாற்றக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகர்த்தி கொண்டுகிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த கேரக்டரை, ராஜுன்ற கேரக்டரை சாமியார் கேரக்டரா முழுக்க வடிவமைக்கிற வேலையை யார் செய்கிறாங்கன்னா அவங்கள அறியாமலேயே அந்த கிராமத்து மக்கள் செய்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பயங்கரமாக அப்படி அவனுடைய புகழ் பரவ ஆரம்பிக்குது. ப்ரெஸ்ஸு, பத்திரிகைக்காரங்க, செய்தியாளர்கள் எல்லாம் வந்து இந்த கிராமத்தில் இந்த மழை வேண்டி ஒரு புதிய சாமியார் வந்திருக்கிறாரு, அவனுடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு அப்படி பரவுது. அப்போ வெளியிலேருந்து எல்லாமே வந்து ப்ரெஸ் பீப்புளெலாம் வராங்க, பல்வேறு டவுன்லேருந்துலாம் கூட வராங்க. இவன் தன்னுடைய சொந்த ஊரான இதுக்கு மால்குடிக்கு போக விரும்பாததுக்கு காரணம், மால்குடியில் பல்வேறு சிக்கல்கள் அவனுக்கு இருக்குது. தன்னுடைய வீடு அடமானத்தில் இருக்குது, கடைகள் வந்து சுத்தமாக வீணாகி போச்சு, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருந்த கடைகள், பல சிக்கல்களுக்கு. அங்கே போனால் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடங்காரங்களுக்கெல்லாம் பதில் கொள்ளணும், அந்த பயத்தில் சரி இதுவே பரவாயில்ல நம்ம இங்கே இருந்துடலாம். ஃபஸ்ட்டு இத்தகைய வாழ்க்கையை அவனுக்கு பிடிக்கல தான், இருந்தாலும் அந்த வாழ்க்கையை அவன் அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழணுன்ற மாதிரி ஒரு மனநிலையில் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவன் வந்து இதெல்லாம் வந்து ஓவர்லோட் ஆகி போகுது அவனுக்கு. ஒரு சமயம் போயிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அவன் வந்து இது நம்ம அதாவது வேஷம் போடுறது, சாமியார் வேஷம் போடுறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ரொம்ப மெனக்கடணும், ரொம்ப அதாவது ஒரு ஈஸி கோயிங் லேசி ஜென்டில்மேனாக வாழ்ந்தவன் எந்த ஒன்றையும் வந்து சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் ஜஸ்ட் லைக் தட்னு அப்படி டீல் பண்ணி போனவன் அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்ட் கேரக்டருக்குள்ளே மாறின கேரக்டருக்குள்ளே போய் புகுந்து அதில் நிற்கணுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் அது. அதனால அவன் வந்து இது ஒரு போலித்தனமாக இருக்குது, அவனால் போலித்தனமாக இருக்க முடியல. சாமியாரால் பல பேர் போலித்தனமாக இருக்க முடிந்தவர்கள் உச்சகட்டத்தில் புகழும் பெருமையும் சகல வசதிகளும் பெறுகிறார்கள்.
ஆனால் இந்த மாதிரி சாமியார் வேஷம் போட்டு அத்தகைய போலித்தனங்களுக்குள்ள உறுதியாக நிற்க முடியாமல் தன்னுடைய மனித இயல்புகளை இயல்பாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இன்னும் ஏமாற்றுக்காரர்களாக இருக்காங்களா, அவங்க வந்து வெளிப்பட்டு போகிறாங்க. அப்படி வெளிப்பட்டு போனால் அது அவமானமாக இருக்குன்ற உணர்வு ஒரு மோசமான பேக்ரவுண்டு உள்ள சிந்தனை உள்ள நடத்தை உள்ள ராஜுவுக்கு வந்திருக்கு. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சாமியாரங்களுக்கு இத்தகைய உணர்வுகள்லாம் வர்றது கிடையாது. எவ்வளோ மோசமானாலும் அதை தொடச்சி போட்டுட்டு அவங்க சாமியாராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு அவனை நம்ம யார் என்பதை நம்ம சொல்லிடணும். அவன் மனசாட்சியினுடைய உறுத்தலுக்கு வந்து ஆட்படுறான். நம்ம ஏன் இப்படி போலித்தனமாக இருக்கணும்? யார் ஒரு மாச்சும் நம்ம வந்து மனம் விட்டு பேசணும். நம்ம வந்து இந்த சாமியார் வேஷத்துக்கு பொருத்தமானவன் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பல சிக்கல்களை உண்மையில் வேறு என்பதை யார்கிட்டச்சும் பேசணும்னு நினைக்கிறான். அதுக்கு ஒரு சிறந்த மனிதனா அவன் வேலனை தான் தேர்ந்தெடுக்கிறான். ஏன்னா அவன் ரொம்ப அற்புதமான ஒரு குவாலிட்டி. அவன் சொன்னான் அப்படியே கேட்டுக்கிட்டு அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். யாராவது ஒரு மனிதனுக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இந்த வேலன் கேரக்டரில் உலகத்தில் யாராவது மனிதர்கள் கிடைக்க மாட்டார்களா நம்ம மனம் விட்டு பேசுவதற்கு? இப்படி கிடைக்காத பட்சத்தில் தான் நிறைய மனிதர்கள் கடவுள்கிட்ட போய் நிறைய விஷயங்களை பேசுகிறார்கள். உண்மையெல்லாம் கடவுள்கிட்ட பேசுகிறார்கள். தன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா பண்புகளையும் பாவங்களையும் அழுக்காறுகளையும் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இப்படி ஒரு கேரக்டர், இந்த கடவுள் எதுவும் செய்யாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், கடவுள் போன்ற ஒரு கேரக்டர் ஏதாவது ஒரு மனிதன் கிடைத்தால் அந்த மனிதனை அவனுக்கு தெய்வமாகவே சில சமயம் படுகிறான். அப்படிப்பட்ட கேரக்டர் கிடைக்காது தானே இந்த சமூகத்தில் ஒரு பெரிய தொய்வா இருக்குது. இதன் காரணமாக தான் பல மனிதர்கள் வந்து மனம் உடைஞ்சி போகிறது, ரொம்ப வாழ்வியில் இடிஞ்சு போகிறது, வெறுத்து போகக்கூடியது, ஏன் தற்கொலைக்கே இட்டுக்கு செல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் மாறி போகிறாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன்னுடைய உண்மையை ஒரு பக்கத்தை, மனதினுடைய ஒரு பக்கத்தை வந்து ஒரு பாடல் வருமில்ல, ஏதாவது ஒரு மனிதன் கிடைத்தால் அந்த மனிதனை அவனுக்கு தெய்வமாகவே சில சமயம் படுகிறான். அதாவது உறவின் ஒரு பக்கம் நீ அறிவாய், இந்த நிலவின் மறுபக்கம் யார் அறிவார்னு ஒரு அற்புதமான பாடல் இருக்கு. அந்த பாடலை நான் என்ன சொல்வேன்னா, அந்த உறவின் ஒரு பக்கம் நீ அறிவாய், அந்த நிலவின் மறுபக்கம் யார் அறிவார்ன்றதுக்கு பதிலாக கவிஞர் வந்து இந்த மனதின் மறுபக்கம் யார் அறிவார் அப்படின்னு எழுதியிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி தன்னுடைய மனதின் ஒரு பக்கத்தை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ற அவன் சொல்லுவான், சொல்லணும்னு நினைப்பான். அதுக்கு ஒரு மனிதன் தேவைப்படுமா, அதுக்கு வேலைன்னு வந்து தேர்ந்தெடுத்து இவங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைப்பான். அப்போதான் தன்னுடைய கதையை அவன் ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் வந்து இந்த கிராம மக்களுடைய வாழ்க்கை, இதில் என்னன்னா அவன் தன்னுடைய கடந்த காலத்தினுடைய வாழ்க்கையை பற்றி முழுக்க சொல்லுவான். அந்த வாழ்க்கையில தான் ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ராஜு அவங்க அப்பா சின்ன வயசில் அவன் வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவன் கடுமையான கஷ்டத்தில் இருந்தார். அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன கடையை வச்சுருப்பார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில். அப்போ தான் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊரில் அந்த மால்குடி ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் அந்த பக்கம் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சு நடத்துகிறாரு. பல்வேறு இந்த பீடா, வெத்தலை, இது போன்ற பாக்கு இதெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கு உதவிகரமாக போகிறான். அந்த சின்ன பையனாக இருக்கும்பொழுது நிறைய கெட்ட வார்த்தைகளை கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கெட்ட வார்த்தைகளை அவன் பயன்படுத்தி யாரை திட்டுறான். அப்போ அவங்க அந்த ஊருக்காரங்க, அந்த வீட்டுக்காரங்க வந்து அவங்க அப்பாட்ட திட்டுறாரு. அதனால் அவன் வந்து அவனுடைய படிப்பும் கடைக்கு அடிக்கடி அவன் கூடவே வச்சுக்கிறாரு. இப்படி போகிறதுனால நம்மளுடைய படிப்பும் வந்து பாதியில் நிற்கிது. ஸ்கூல் படிப்பு நின்று போய் முழுக்க கடையை கவனிச்சிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் அவங்க அப்பா இறந்து போகிறாரு. அவங்க அம்மா வந்து அவனுடைய கைட்லைன்ஸில் அப்படியே கடையை நடத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு அற்புதமான சக்தி அவங்ககிட்ட இருக்குது. அது என்னன்னு சொன்னால், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தன்னை சுற்றி என்ன நடக்குது, மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த மனித குணத்தை பற்றிய ஈஸியாக புரிதல் அவனுக்கு இருக்குது. மனித உணர்வுகளை அவன் ரொம்ப அழகாக புரிஞ்சக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா அப்படி அந்த கடையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறான். அந்த சமயத்தில் இது திறந்த உடனே அவங்க அப்பா காலங்கள்லேயே வந்து அந்த
மால்குடி ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் ஆகிடுது. ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்து அவங்க வந்து கடையை வைக்கக்கூடிய அளவுக்கு டெவலப் பண்ணிடுறாரு அவங்க அப்பா. அதில் நல்லா நிறைய பண வசதியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அதில் அவங்க ஒரு ஜட்கா வண்டியே வாங்குறாரு அவன். ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த ஜட்காலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை விற்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் பணம் சேருது. ரொம்ப வாழ்க்கை ரொம்ப நல்ல செல்வமிக்க ஒரு சூழலுக்கு அவங்கள மாற்றுது. கஷ்டத்துலேருந்து அந்த கடின உழைப்பு. அதனால் அவங்க அப்பாவுக்கு முழுக்க துணையாக இருக்கிறான். அப்போ அவங்க அப்பா தவறின பிற்பாடு அந்த கடையை வந்து அவன் இன்னும் டெவலப் பண்ணுறான். இன்னும் அடிஷ்னலாக சில கடைகளை அந்த டெவலப் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஏன்னா அந்த பக்கம் கல்லூரியும் வருது, அந்த ஊருக்குக்கான கல்லூரி வருது, பள்ளிக்கூடங்கள் சில புதுசாக வருது. இப்போ மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் அந்த இதெல்லாம் விற்கிறது, நோட்டு புத்தகங்கள் விற்கிறது, பத்திரிகைகள், கதைகள், கதை புத்தகங்கள், இப்படிலாம் இதெல்லாம் அந்த இதை டெவலப் பண்ணுறான். இப்போ நல்ல ரிச்சாக மாறக்கூடிய ஒரு சூழல் அவனுக்கு வந்து நிறைய பணம் காசு புழங்குது, சந்தோஷமாக இருக்கிறான். இப்படி போயிட்டுருக்கு லைஃப். இதில் தான் இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த மால்குடியில் அதை சுற்றி நிறைய குகைகள், பாறைகள், அந்த மலைப்பகுதிகளில் இப்போ சிதிலமடைந்த கோயில் சுவர்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அந்த குகையில் ஒரு பழங்கால பெயிண்டிங் இதெல்லாம் இருக்குது. இந்த ஆராய்ச்சிக்காக இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெள்ளைக்காரங்க முழுமையாக அந்த இடத்த விட்டு போகல. அப்போலாம் அவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆர்காலஜிஸ்டாக வந்து இந்த சைட்டெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கிராமம் அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் மாதிரியும் சொல்லலாம் அந்த மால்குடி ஏரியாவை. அதனால் அவங்க வெளியில் சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கும் போகிறதுக்கும், குறிப்பாக இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த இடத்த பார்க்கறதுக்கும் கொள்றதுக்கும் நிறைய வரதும் போகமா இருந்ததுனால நிறைய பேர் வந்துட்டு போயிருந்தாங்க. அப்படி ஒரு சமயம் வந்தவங்க தான் மார்க்கோ போலோ என்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அதாவது ஒரு தொல்லியல் ஆய்வாளரும் அவனுடைய மனைவி, ரொம்ப அழகும் இளமையும் பொருந்திய அவனுடைய மனைவி ரோசி என்றவங்க வராங்க. அவங்க அந்த கிராமத்துக்கு இதில் என்னென்ன, இவன் அந்த கடைக்கு தன்னுடைய ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க கடைக்கு இன்னொரு ஒரு பையனை போட்டுடுறான். போட்டு பார்த்துட்டு இவன் அங்கே இது தொடர்பான அந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு வர்றதுக்கு வந்து நிறைய இவனை கைடாக அப்படி போக ஆரம்பிக்கிறான். அதில் ஒரு தனியாக அவனுக்கு பணம் வந்து நிறையா கொடுக்குறாங்க. அது வந்து அவனை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுது. இப்படி கைடாக போகும்போது நிறைய கூடுதல் பணமாக அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ராஜு படிக்காட்டினா கூட அந்த கடைகளில் வைத்திருக்கக்கூடிய புத்தக கடை இதெல்லாம் திறந்துருந்தாப்புல அதில் இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் நிறைய புத்தகங்களை படித்து ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டார் அவர். அப்போ தன் நகரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெம்பி ஹில்ஸ் பகுதி, மெம்பி ஃபாரஸ்ட்டு, இதனுடைய டோப்போகிராஃபி, இதனுடைய ஆர்காலஜிக்கல் சைட்ஸு, இது எல்லாம் பற்றிய விவரங்களையும் கேதர் பண்ணிக்கிட்டார். அதை விட ரொம்ப முக்கியமானது, அதில் சிலதை கொஞ்சம் சேர்த்து அவர் அடித்து விடுவார். இப்போ ஒரு கோயில் இருக்குது, அது ஒரு 500 ஆண்டு காலம் பழமைன்னா அது 1000 ஆண்டு காலம் பழமை அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. அப்படி வரக்கூடிய பயணிகளாலும் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களாலும் அவர் அதிகமாகவே ஈர்க்கப்பட்டார். அது இயல்பாக வந்து இவரை ரெஃபர் பண்ணிடுறாங்க மார்க்கோ போலோவுக்கு. மார்க்கோ போலோ வந்து அவருடைய கேரக்டர் என்னன்னா, அவருடைய நாலேஜ் ஒரு ஹைலி நாலேஜபிள் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டு. அந்த தேடல், அவருக்கான பர்சூட்டே வந்து ஆர்கியாலஜிக்கல் விஷயங்களை, அதனுடைய சைட்ஸை வந்து மிகச்சிறப்பாக ஆய்வறிந்து அதை வந்து உலகுக்கு கொண்டுட்டு வரணும். அது குறிப்பாக அந்த டிரான்சிஷன் பீரியட், அது தென்னக பகுதியினுடைய டிரான்சிஷன் பீரியட். அது மார்க்கோ போலோனுடைய கேரக்டர் என்னன்னா, ஒரு ரிசர்ச் ஸ்காலர், ஒரு ஆய்வியல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அவருடைய பேஷனே வந்து அந்த மால்குடியை சுற்றி இருக்கக்கூடிய கேவ்ஸ், அந்த குகைகள், அந்த குகையில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸு, ஆன்ஷியன்ட் டெம்பிள்ஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள், பிரதான கோவில்கள், சின்னங்கள், இவற்றை பற்றியே ஆய்வு செய்து ஒரு நல்ல ஆய்வு அறிக்கையை வந்து அவர் வெளியிடணுன்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அவர் தன்னுடைய அழகான மனைவி ரோசி அவங்களையும் கூட கூட்டிக்கிட்டு வராரு. அந்த மால்குடியை சுற்றி இருக்கக்கூடிய அழகான பகுதிகளை அவர் வந்து ஆய்வறிந்து சொல்லணும்
அதனுடைய பெயிண்டிங்ஸ், கோயில்கள் இவற்றை பற்றியெல்லாம் வந்து ஒரு தன்னுடைய ஆராய்ச்சி பட்டப்படிப்புக்காக வந்து அதை வெளியிடுறதுக்காக அவர் வரார், ஆய்வு செய்வதற்காக அங்க வராரு. அவர் வந்து ராஜுவை தன்னுடைய கைடா அமர்த்துறார். இதுதான் மிக முக்கியமான திருப்பமா மாறுது அது. ராஜு கைடா இருக்குன்னா அவரை கூட்டிட்டு போயிட்டு பல்வேறு அந்த மெம்பி ஃபாரஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய குகை பகுதிகள் இவற்றெல்லாம் போய் அப்படியே சுற்றி காட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ இயல்பாகவே வந்து ராஜு மேல வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது. பிகாஸ் இவர் ஒரு சின்சியர் கைடா இருக்கான், தனக்கு தேவையான அனைத்து உதவிகளை சொல்றான். ரொம்ப குறிப்பா வந்து ஒரு முக்கியமான யாரும் கண்டறியாத ஒரு குகை பகுதியில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் அவன் காட்டுவான். அப்ப வந்து தனக்கு சில விஷயங்கள் தெரியாட்டினா கூட தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அது உண்மையிலேயே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆய்வு களன் பகுதியா அவருக்கு அமைஞ்சிருது. அதை ரொம்ப பாராட்டுறாரு. அப்போ மார்க்கோ ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த பெயிண்டிங்ஸ், இந்த குகையினுடைய ஆராய்ச்சி என்பது தனக்கு பேருதவியா இருக்கும். நிச்சயமா இது வந்து வெளியில ஒரு நல்ல புத்தகமா நான் இதை வெளியிடும் பொழுது உனக்கு நான் கண்டிப்பா நன்றி தெரிவிப்பேன் அப்படின்றாரு. மார்க்கோவனுடைய கேரக்டர் வந்து ஒரு அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அதாவது அவருக்கு தன்னுடைய மனைவியை எப்படி நடத்தணுன்றது தெரியல தவிர்த்து, பட் ரொம்ப ஒரு பேஷனேட் ஸ்காலரா அவர் இருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஆய்வு தான். ஆனா இதெல்லாம் தான் சில சிக்கல்கள் வருது. நீ இப்படிப்பட்டவர் வந்து ஏன் நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கிறது. தன்னுடைய திருமணத்தை இது போன்ற ஒரு மிக பெரும் ஈடுபாடு உள்ள ஸ்காலர்ஸ் வந்து ஏன் பண்ணிக்கிறாங்க? அது சும்மா ஏதோ ஒரு பாஸ்ட் டைமுக்காக பண்ணிக்கிறாங்களா, அல்லது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக வீட்டில் போர் அடிச்சா நம்ம டிவி ரேடியோ கேட்குற மாதிரி தன்னுடைய மனைவி இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு திருமண தம்பதிகளை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றத ராஜு அவங்க கூட பழக உணர்ந்துக்கிறான். இப்படி உணர்ந்துட்டு இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சில விஷயங்கள், இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி வரக்கூடிய கருத்து மோதல்கள், ஆல்டர்கேஷன், வாய் சண்டைகள், வெறுப்புகள், இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிறான். இதன் மூலம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வகையான பிணக்கு போயிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிறான். அதை விட ஒரு பெரிய ஈர்ப்பு ராஜுக்கு என்ன வருதுன்னு சொன்னா, ரோசியினுடைய ஒரு அற்புதமான அழகு அது வந்து அவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப அழகானவளா இருக்கிறா, ரொம்ப ஒரு அமைதியான குணமும் நல்ல குணமும் கொண்டவளா இருக்கிறா. அதாவது அழகும் நல்ல குணமும் கொண்ட ஒரு மனுஷியை வந்து அவன் ஒருங்கே பார்க்கறான். ஆனா அவளை வந்து சரியா நடத்த முடியாதவனா அவனுடைய கணவன் இருப்பதையும் அவன் பார்க்கிறான். ஸோ இந்த இடத்த வந்து நம்மளால அடைய முடியுமா, நம்ம ரோசி கிட்ட நம்மளால அடைய முடியுமான்றது அவனுடைய மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அது என்ன வாய்ப்புன்னு சொன்னா, ஒரு மெம்பி ஃபாரஸ்ட் உள்ள ஒரு குகைக்குள்ள மார்க்கோ வந்து தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர போயிடுறான். அவனுக்கு வந்து மிக முக்கியமானது அதுதான், அந்த ஆராய்ச்சி தான். அங்கே போயிடுறான். அந்த சமயத்தில் இவங்க அந்த பீக் பாயிண்ட்ல வந்து இவங்க மெம்பி ஹில்ஸ்ல இவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பேச்சு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து டான்ஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கிறத வந்து அவன் தெரிஞ்சுக்கிறான். ஸ்னேக் டான்ஸ், ஒரு ஸ்னேக் சார்மர், இந்த பாம்பாட்டி பார்க்கணும், அவங்க கிட்ட அந்த பாம்பு எப்படி டான்ஸ் ஆடுதுன்றதை நம்ம வந்து கவனிக்கணும், அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நான் ஆடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க தன்னுடைய விருப்பத்தை வெளியிடும் பொழுது அதுக்காக அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அவனுக்கு அவங்க மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்திருக்கு. அதனால் அவங்க எதை சொன்னாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நினைவுகளில் அவன் தன்னை இழந்து போயிட்டே இருக்கிறான். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது தன்னுடைய முக்கிய பணியாக கருதுறான். அப்படி ஒரு ஸ்னேக் சார்மரை அந்த ஆற்றை கடந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறான். அப்போ அந்த பாம்பாட்டி மகுடி ஊதிக்கிட்டே வந்து அந்த ஸ்னேக்கை, அந்த கோபுரா நாகப்பாம்பை வந்து அவர் அசைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த பாம்பை ஆடும் பொழுது இவங்க பேக்ரவுண்டில் அந்த மகுடிக்கு ஏற்ற மாதிரி இவங்க அந்த ஸ்னேக் டான்ஸை ஆடுறாங்க. அதை வந்து அவ்வளோ ரசித்து பார்க்குறான் ராஜு. ஒரு அற்புதமான டான்ஸிங், அந்த ட்ரைட்டு, அந்த பண்பு வந்து அவங்களுக்குள்ள இருக்குது. அது ஒரு வகையான இன்பார்ன் கேரக்டராக அவங்களுக்குள்ள புதைந்து இருக்கிறது. ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது. ஒரு அற்புதமான டான்ஸர் அவங்கன்றதை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான்.
ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் தேனி போடணும், அவங்களுக்கு வந்து ஒரு அத்தகைய டான்ஸினுடைய பெர்ஃபார்மன்ஸை நோக்கி அவங்கள நகர்த்தி செல்வதன் மூலம் அவங்களுடைய அன்பை பெற முடியுன்றதை அவன் மனதில் உணர்ந்துக்கிறான். இது பற்றி பேசுவது, அவங்களுடைய அழகை வர்ணிப்பது, ரொம்ப பிரமாதமாகவே அவங்கள வந்து அடிக்கடி நளினியை வந்து, அதாவது ரோசியை வந்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்து நான் ஒப்பனம் பண்ணிட்டு வரேன்னா, ஒரு வானவிலுக்கு ஏன் ஒப்பனை அப்படின்லாம் கேட்கும்பொழுது இயல்பாகவே அவங்க மாறி போகிறாங்க. ரெண்டாவது வந்து தன் கணவனுங்கிட்ட காணாத சில அற்புதமான குவாலிட்டியை அவங்ககிட்ட அவங்க காண்றாங்க. அது காரணம் என்னன்னா, அவன் வந்து தன்னுடைய கணவனான மார்க்கோவுக்கு வந்து இவங்களுடைய டான்ஸ் சுத்தமாக பிடிக்காது. அவங்க டான்ஸு அதுக்குள்ள அவங்களுக்குள்ள கணவனுக்குள்ள வரக்கூடிய ஆர்குமெண்ட்ல அதை அவங்க அந்த கேள்வியாகவே வைக்கிறாங்க. ஒரு சாதாரண மனிதர்கள் என்னுடைய டான்ஸை ரசிக்கிறாங்க, ராஜு ரசிக்கிறான், ஏன் நீ ரசிக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அவனுக்கு வந்து உன்னோட டான்ஸ் வந்து குரங்கு டான்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்வான். அவன் அந்த நீ ஆடாத, எனக்கு பிடிக்கல அப்படின்றான். அதுக்கு என்னவா காரணமாக இருக்குன்றதையும் பின்னாடி அவன் தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவங்களுடைய அந்த குலம் என்பது ஒரு தாழ்ந்த குளத்திலிருந்து அவங்க வந்திருக்காங்க. தாழ்ந்த குளம்னு சொன்னால் ஒரு டான்சஸ் ஃபேமிலி, அதாவது அந்த காலத்தில் இந்த தேவதாசி அந்த டான்ஸிங் குரூப்லேருந்து அந்த குளத்திலேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. இவன் ஒரு மாபெரும் பெரிய பணக்காரனாக இருக்கிறான்றதுக்காக வேற வழி இல்லாமல் அவனுக்கு வந்து இவன் கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க, ஒரு துணைவியா அவங்க இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய அன்போ அந்யோன்யமோ ஒரு அழகையும் அன்பையும் ஆராதிக்கக்கூடிய மனமோ எதுவுமே இல்லைன்றத புரிஞ்சுக்கிறான். அந்த இடம் மிக வெற்றுமையா இருக்குது. ரோசியினுடைய வாழ்க்கையில மிக வெற்றுமையான பகுதி தன் கணவன் வந்து அப்படியே உதாசீனமா நினைக்கிறது. ஆனா ரோசியினுடைய கேரக்டர்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, அப்படி தன் கணவன் அவ்வளோ மோசமாக தன்னை நடத்தினாலும் கூட அவன் மீது மரியாதையும் அன்பையும் அவ வச்சிருக்கிறான். அதை அவ மாறாம வச்சிருக்கிறா. என்னதான் வெறுப்பா அவன் நடத்தினாலும் அவன் மீது தன் கணவன் என்ற மரியாதையை அவ இழக்கவே இல்லை. அது கடைசி வரைக்குமே அவ இழக்கலைன்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன். அதாவது அது நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்ல வரலாம். அதுக்கு முன்னாடி இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரோசியினுடைய அப்ப அவன் ஒதுக்கப்பட்ட இல்லாத நேரங்கள்ல வந்து இவன் கூட வந்து அட்டாச்மெண்ட் ஆகுது. இப்படி ராஜு அவங்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் எல்லா வேலைகளையும் அவங்களுக்கும் அவங்க சேர்த்து செய்யறான். அவங்களுடைய எண்ணங்களை, கனவுகளை, சிதைந்த ஆசைகளை எல்லாமே வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய அன்பும் அந்த அக்கறையும் இருக்கிறத பார்க்குறாங்க. இயல்பாகவே அவன் மேலே வந்து அவங்களுக்கு நாட்டம் வருது. அப்போ ரோசிக்கு இவங்களுக்கு இடையே வந்து ஒரு காதல் உருவாகிறது. அந்த காதல் வந்து அவங்கள வந்து ஒரு தம்பதியை வாழக்கூடிய அளவிற்கு நகர்த்தின்னு போயிடுது. இப்படி தான் வந்து ஒரு பெரிய மாற்றம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாற்றம் நிகழ்கிறது. ஏன்னா ஆனால் தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் இதை வச்சுக்கிறான். அது ஒரு கட்டத்தில் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவனுடைய கணவனுக்கு இந்த அஃபர், ராஜு கூட இருக்கக்கூடிய அஃபர் வந்து கணவனுக்கு மார்க்கோவுக்கு தெரிய வருகிறது. அப்படி தெரிய வரும் பொழுது என்ன நடக்குதுன்றது தான் இந்த கதையினுடைய மாபெரும் ட்விஸ்ட். கிட்டத்தட்ட ராஜுக்கு கூட அவன் பேசுறான். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ஒரு அற்புதமான கேரக்டர் அந்த மார்க்கோன்ற ரோசியுடைய கணவனுடைய கேரக்டர். என்ன காரணம் சொன்னா, தன்னுடைய மனைவி இப்படி ராஜு கூட ஒரு அஃபேர் ஒன்று இருக்குதுன்னு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவளை அவன் வெறுக்கல. அதாவது அவளை வந்து மோசமாலாம் நடத்தல, அவ்வளோ ஆத்திரத்தெல்லாம் அவன் கொண்டுட்டு வரல. அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, திருப்பி அவன் சென்னைக்கு கிளம்புறான். மார்க்கோ ட்ரெயினில் சென்னைக்கு கிளம்பும் பொழுது அவளை கூப்பிட்டுன்னு அவள் வந்து அந்த ட்ரெயினில் உள்ளே வரும் பொழுது ரோசி ட்ரெயினை விட்டு, நான் உனக்கு டிக்கெட் எடுக்கலை, நான் தனியாக தான் டிக்கெட் எடுத்துக்கிறேன், அதனால் நீ இறங்கி உனக்கு யார் கூட வாழணும்னு விருப்பமோ நீ அவங்க கூடயே வாழு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறக்கி விட்டுறான். இதுதான் அவன் கொடுக்குற ஒரு பெரிய தாக்கம், அடி. பேசவே மாட்டான். அதாவது வந்து அவளை அப்படியே கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுவான். அவ்வளோ மோசமாக பண்ணிடுவான். அப்போ அவன் அங்கேயே இறக்கி விட்டுடுறான்.
இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குதுன்றப்ப அதை கேட்டுடுறான் ராஜு. அவங்களுக்குள்ள அந்த பீக் பாயிண்ட்ல அவங்களுடைய மலையில இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து இதெல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை நம்மளால தான் போயிட்டு இருக்குதுன்னு உணர்ந்துடுறான். ஆனா இந்த பிரச்சனையை வந்து அவன் பேசணும்னு நினைக்கிறான். அதுக்கான பேசுறதுக்கான அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கல. அது ஒரு மாதிரி எண்ட்லெஸ்ஸா போய் அமைதியா போய் நின்று போகுது. யாரும் யாருக்கும் பேசிக்கல. அந்த சமயத்துல அடுத்த நாள் அவங்க கிளம்புறாங்கன்றது மட்டும் தெரியுது, ஊருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு. அப்ப இவன் என்ன பண்ணிடுறான்னா, அவங்க ஊருக்கு போறாங்கன்னு வந்துருவான். திருப்பி போய் அவங்க பார்க்க மாட்டாங்க, அவன் சென்னை போறாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்துருவான் வீட்டுக்கு. ஆனா எப்படியாவது பார்த்து பேசிடணும் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா பேச முடியல, அவன் வந்துடுறான். ஒரு 2 நாள் கழிச்சு அவன் போல, அதுக்கப்புறம் அவங்க இடத்துக்கு போல பார்த்தா ரோசி தன்னுடைய பெட்டியோட வந்து ராஜுவுடைய வீட்டில் வந்து நிற்கிறாங்க. ராஜுக்கு ஒரு பெரிய கிரேட் ஷாக் ஆயிடுது. அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போதான் தெரியுது தன்னுடைய கணவன் வந்து அவளை விட்டுட்டு போயிட்டான், மார்க்கோ வந்து விட்டுட்டு போயிட்டான். அதாவது ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் பாறைகளில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் என்ன பேசுது, அதனுடைய உணர்வுகள் என்ன, அவைகள் என்ன சொல்கின்றன என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அறிவாற்றல் மிகுந்தவன் தன்னுடைய மனைவி, உயிருள்ள ஒரு மனைவியினுடைய மன ஓட்டங்கள் என்ன சொல்லுது, என்ன உணர்வுகள் அவை பேசுகின்றது, அவளுடைய கண்கள் என்ன பேசுது, அவளுடைய மனம் என்ன பேசுதுன்றதை அவன் புரிஞ்சிக்காம போயிடுறான். இந்த வெற்றிடங்கள்ல போய் கண்ணாமண்ணான்னு வந்து ஃபில்லப் ஆயிடுறாங்க மனிதர்கள். இப்படியான மனிதர்கள் ஒருவனாக அவன் ராஜி அதுல உள்ள ஃபில்லப் ஆயிடுறான். இது போன்ற ஒரு வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை அப்படியே இழுத்து செல்லுது. அவன் சொல்றான் பாருங்க, ஆற்றுல மிதந்துட்டு போற விஷயங்கள் அது பான்னு இழுத்துட்டு அப்படியே போற மாதிரி சில விஷயங்கள் அப்படி மனிதர்கள் இழுத்துன்னு போய் எங்கெங்கயோ தள்ளிடுது. கோடான கோடி மக்கள் மத்தியில ஒரு சிலர் வந்து எப்படி ஒரு சிலர் ஒவ்வொருத்தங்களுக்கு அறிமுகம் ஆகிறாங்கன்னே புரிய மாட்டுது, தெரிய மாட்டுது. அதுல வந்து எல்லாமே கரெக்டான மனிதர்களா அறிமுகம் ஆகிறாங்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதான் மாற்று வகை மனிதர்களும் அறிமுகம் ஆயிடுறாங்க. ஆனா அந்த அவ வந்து பெட்டியை வச்சுட்டு வீட்டுல நிக்கிறான். வேற வழி இல்லாம அவன் ஏத்துக்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் காதலித்த, அவன் நேசித்த அந்த பெண்ணே வந்து நிக்கிறான். அப்பதான் அவன் சொல்றா, இந்த மாதிரி நான் அப்பா அவளுடைய ஃபிளாஷ்பேக்கை சொல்றான். ஒரு நாயை போல அவர்கிட்ட ஒரு அந்த இடத்துல தங்கியிருந்த இடங்கள்ல வந்து தொடர்ந்து போய் மன்னிப்பு கேட்டேன், என்னுடைய தவறை உணர்ந்து வருந்தினேன், என்னை மன்னிச்சு ஏத்துக்கும்படி சொன்னேன், கெஞ்சினேன். ஆனா அவரு அது மனசுல வாங்கிக்கவே இல்லை. என்னை வந்து வேண்டா வெறுப்பாவே நடத்திட்டாரு. அப்படின்னா கடைசியா வந்து அவர் கூட ட்ரெயின்ல நானும் தொடர்ந்து போறேன். அவரு என்னை கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா, நான் ஒரு டிக்கெட் தான் வாங்கியிருக்கிறேன், நீ கீழே இறங்கிக்கோ, நீ யார் கூட வாழணுமோ நீ போய் அவங்க கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டாரு அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு என்ன மனசுல ஒரு சந்தோஷம் சொன்னா, அவன் வந்து என்னை மோசமா தண்டிக்காம, இல்லது என்னை வந்து ரொம்ப வன்முறையில இறங்காம என்னை இந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதையா நடத்தி சென்றிருக்கிறான்ற வகையில எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. அவர் மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதையும் இருக்கு, இப்பவும் இருக்கு அப்படின்னா. இந்த பாயிண்ட் வந்து கணவன் மேல உள்ள அந்த மரியாதை இவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது ராஜீவுக்கு. எங்க அவ திருப்பி வந்து கணவன் மேற்களுடைய அந்த அவனுடைய நற்பண்புகள் மீது ஒரு ஈர்ப்பு வந்து மீண்டும் அவன் கூட போய் சேர்ந்துட போறான்றப்ப அப்ப அவனுடைய வேற வகையில சில திட்டங்களை அவன் தீட்டுறான். ராஜுவுடைய கேரக்டர் வந்து இயல்பாவே வந்து சில அதாவது ஒரு போக்கிரித்தனமான, அதாவது நெளிவு சுழிவுகள் நிறைந்த ஒரு ஏமாற்றுத்தனம் குணம் கொண்ட ஒரு கேரக்டர் தான். ஆனா இவளுக்காக அந்த கேரக்டர் வந்து அவன் வந்து உலகத்தையே உதறி தள்ளிட்டான்னு தான் சொல்லணும். அவனுடைய கடை, அவனுடைய அப்பா, அந்த தாய், எல்லாத்தையும் வந்து அவன் விட்டுட்டு இவன் மட்டும்தான் உலகம்ட்டு அவன் அப்படி வாழ ஆரம்பிக்கிறான். அதுல வந்து ஒரு வகையில வந்து அவளுடைய அட்ராக்ஷன், அவளுடைய பியூட்டி, அவளுடைய அழகு அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்படியே நேர் எதிர் கேரக்டர் அவளுக்கு வந்து பெரிய ஒரு அடல்ட்ரின்ற விஷயம் இல்லை. அவன் மீது வந்த ஈர்ப்புக்கு காரணம் அடல்ட்ரி கிடையாது. அதாவது வந்து அவனை வந்து
அவன் கூட வந்து ஒரு வகையான இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுன்றது அவள் நோக்கமே கிடையாது. அதே மாதிரி ரோசிக்கு வந்து பணம் என்பது ஒரு சிந்தனையும் கிடையாது, ஒரு குறிக்கோளும் கிடையாது, லட்சியம் கிடையாது. அவளுடைய லட்சியம் எல்லாமே ஒரு நல்ல டான்ஸரா அந்த உலகத்துல எனக்கு தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பண்பை வெளிப்படுத்தணும், ஒரு அற்புதமான டான்ஸரா நம்ம மாறணும் அப்படின்றது தான். அதைக்கு அவன் வந்து உதவி செய்யறவனா இருக்கிறதுனால அவனை வேற வழி இல்லாம முழுமையா நம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி ஆனா அவன் உண்மையாலுமே முழுமையா ஒரு உண்மையான மனிதனா தான் அவன் அவகிட்ட நடந்துக்கிறான். அதை அவனும் பெரிய இழப்புகளையும் அவன் சந்திக்கிறான், அதையும் அவன் பார்க்கறான். அப்ப அவன் வீட்டிலே இருக்கும் பொழுது அவங்க தாய்க்கு அவனுக்கும் வந்து சண்டை வருது. அவ வந்து ஒரு பாம்பு குணம் கொண்டவ, அவளால உனக்கு ஆபத்து தான் இருக்கான், அவளோட நீ இணைந்திருக்க வேண்டாம், அவளை விரட்டு, அவ ஏற்கனவே கல்யாணமானவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதை அவன் கேட்காத பட்சத்துல அவங்க மாமா கிட்ட சொல்லி மாமாவும் வீட்டுல கூப்பிட்டு வந்து வச்சு அவனை திட்டுறாங்க. அப்ப அவன் அந்த பொண்ணை வந்து டைரக்டா அவங்க மாமா பேசும்போது அவன் மாமாவை அடிச்சு வெளியே அனுப்பிச்சிடறான். ரோசியை வந்து டைரக்டா நீ வெளியே போ, உடனடியாக வெளியேறினோடனே இவனுக்கு கோவம் வந்து அடிச்சு அனுப்பிடுறான். அவங்க அம்மாவும் இப்போ வெளியேறுறாங்க. அப்போ இவன் அழ ஆரம்பிக்கிறான் ராஜு. இதெல்லாம் வந்து மனித மனத்தினுடைய அற்புதமான அத அந்த என்ன சொல்றான், மனித மனத்துல ஒரு அழகியலும் இருக்கும், அதுல இருக்கக்கூடிய வன்முறைகள், தன்னுடைய ஆசை அபிலாஷைகளுக்கு தடை வரும் பொழுது எழக்கூடிய ஆத்திரம், கோபங்கள், வன்முறைகள், இவற்றை எல்லாவற்றையும் இந்த நாவல் வந்து அழகா பதிவு பண்ணியிருக்கிறார். அதுதான் அந்த கேரக்டர், அந்த ராஜுன்ற கேரக்டர் வேற எதுவும் இல்லை. இந்த மனித உறவுகளுடைய மனத்தினுடைய வெவ்வேறு வடிவங்களையும் அப்படியே மாறி 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 அப்படியே காட்டிட்டு போயிட்டே இருக்கும் அந்த கேரக்டர் மூலம். அதனாலதான் இந்த நாவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு காரணம். அப்படி அவனை வீட்டை விட்டு அவங்கள அனுப்பிடுறான், அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அவன் இவளுக்கு என்ன பண்றான்னா, நீ கவலைப்படாத, உன்னை நான் ஒரு டாப் கிளாஸ் ஒரு டான்ஸரா மாத்துறேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டரா இருக்கிறான். அவன் ஏற்கனவே இந்த கைடு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவனுக்கு இப்போ மற்றவங்க கூட எப்படி பேசுறது, எப்படி மற்றவங்கள வின் பண்றதுன்றதெல்லாம் அவனுக்கு எளிதாக தெரியுது. அதனால அந்த ஐடியா வச்சுக்கிட்டு பல இடங்கள்ல போட்டு அவளுக்கான வாய்ப்புகளை கேட்கறான். அப்படி அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு கல்லூரி, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய விழாவில் வந்து அவளுடைய டான்ஸை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றான். அந்த டான்ஸ் வந்து அவளுடைய டான்ஸ் மிக பெரும் ஈர்ப்பை கொடுக்கிறது. அதுல இருந்து அவளுடைய வளர்ச்சி அமோகமா இருக்கு. அவன் வந்து ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கிறான். அவன் தான் அதுக்கு வந்து மேனேஜரா இயங்குறான். அப்படி இயங்கும் பொழுது அவளுடைய பெயரையும் மாற்றி வைக்கிறாங்க. நளினின்னு பேரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து புதிய பர்ஃபார்மன்ஸ், அதாவது பல்வேறு நடன நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அவங்க நளினியுடைய நடனம் வந்து மிக பெரும் வரவேற்பை வந்து மக்களிடையே பெறுது. இந்த நாடக அரங்கங்கள், நடன அரங்கங்களில் வந்து அவளுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்குது. அப்படி பல இடங்கள்ல இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு பெரிய கிரீடி, ஒரு மெட்டீரியலிஸ்டாக இருக்கிறான். அவன் ஒரு மெட்டீரியல் அந்த மணி மைண்டடு பர்சனாக இருக்கிறான். அவனுடைய கேரக்டர் அது. அப்போ அவன் வந்து அவளை கேட்காம நிறையா பர்ஃபார்மன்ஸ் புக் பண்ணுறான். இப்படி புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்புறம் அவனுக்கு இயல்பாக ஒரு நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து சேருது. அவனுடைய போதை பழக்கங்களுக்கு, குடி போன்றவற்றெல்லாம் வந்து அவனுக்கு நிறையா இருக்குது. அவனுக்கு செலவும் நிறையா ஆகுது. ரொம்ப பணம் நிறையா வர வர ஒரு பெரிய புதிய வீடு வாங்குறாங்க, எல்லா வசதிகளும் வருது. அப்போ மணின்ற ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு தனக்கு உதவியாளராக அவனை நியமித்துறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் வந்து அவங்களுக்கு போக வரத்துக்கு காஃபர் என்ற ஒரு கார் டிரைவரை அமைச்சு கொடுக்குறான். இப்படி வந்து அவரை அந்த ஏற்கனவே இருந்த நண்பர் காஃபரை வந்து லிங்க் பண்ணி விடுறான். இந்த மாதிரி பல்வேறு வகையில் வந்து அவங்க அப்லிஃப்ட் ஆகிடுறாங்க வாழ்க்கையில். இப்படி ஒரு ஸ்மூத்தாக ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டு இருக்கும் பொழுது தான் ஒரு நல்ல ரிச்னஸ் அவங்களுக்கு வந்து போகுது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் நளினி பங்கேற்கிறாங்க. ரொம்ப பேப்பர்லலாம், செய்தித்தாள்களெல்லாம் ஃபேமஸாக வரக்கூடிய அளவுக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது அவனுக்கு நிறைய பணம் புழக்கம் ஏற்படுது. அதே சமயத்தில் கெட்ட பழக்கங்களும் நிறையா வருது. அப்போ அதிகமாக செலவும் பண்ணுறான்.
வரது தெரியல பணம். நளினிக்கு அதை பற்றிலாம் பணத்தினுடைய வரவு செலவை பற்றிலாம் அவளுக்கு வந்து தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தினா இந்த உலகத்தை வந்து அதிசயிக்க வகையில் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இதை நோக்கி மட்டும்தான் அவங்க இயங்குறாங்க. அதனால் வந்து அவங்க அந்த பெருமையை, அந்த மன நிறைவை மட்டுமே அவங்க அந்த தன்னுடைய டான்ஸ் பகுதியில் தான் அவங்க பெறுறாங்க. இது வந்து ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்குள்ள சில முரண்பாடுகள் வருது. அந்த முரண்பாடு எப்படி வருதுன்னு சொன்னால், இப்போ நளினி ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இப்போ அவங்கள சுற்றி புதியதாக ஒரு டான்சர்ஸ் அந்த குழு இருக்குல்ல, அந்த இளைஞர்கள், யுவதிகள் இவங்கெல்லாம் வந்து அவங்க அறிமுகம் வராங்க. இவங்க கிட்ட அவங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இவனுக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறுது ராஜீவுக்கு. அப்போ தனக்கு கிடைக்க வேண்டிய நேரங்கள் எல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கஸ்டமர்ஸ்ன்ற பேரில் வராங்கல்ல, இவங்கக்கிட்ட நிறைய புக் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு அந்த டான்சர்ஸுங்களுக்கு இவங்கக்கிட்ட நேரம் செலவு பண்ணுறதுனால அவங்களுக்குள்ள சின்ன சின்ன முரண்பாடுகள் எழுது. ஆனால் இவன் சொல்கிறான், அவங்களெல்லாம் விட வந்து இந்த பணக்காரங்கள்கிட்ட நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கிறது நல்லது. அவங்க மூலமாக வந்து நமக்கு பணம் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். இவங்களெல்லாம் ஏன் இவங்களை இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டான். ஆனால் நளினிக்கு அது பிடிக்கல. அவங்களுக்கு பணம் ஒரு பொருட்டே இல்லை, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே கிடையாது. இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கருத்து மாறுபாடுகள் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகல் ஏற்படுது. இப்படி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் கணவன் அவன் மார்க்கோ பிரிஞ்சு போனான்ல, போனதுக்கப்புறம் பெரிய தொடர்புலாம் இல்லை. அவங்ககிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. இதுதான் ஒரு ட்விஸ்ட் இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான பகுதி. அந்த கடிதத்தை வந்து இவன் வாங்குறான், ராஜீவ் வாங்குறான். கடிதத்தை பிரித்து படித்தா அந்த கடிதத்தில் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு காப்பி வெளியாகிருக்கு. ஒரு காப்பி அதில் இருக்குது. அதில் வந்து நன்றின்னு போட்டு அதில் ராஜீவுடைய பேரையும் இந்த ஒரு சவுத் இந்தியனுடைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்னுடைய புதிய சிவிலைசேஷனை ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த எவிடன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு புத்தகத்தை கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்பொழுது அதில் நன்றின்னு போட்டு ராஜீவுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறான். இதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பயம் வருது. அப்போ இது வந்து ஒரு உயர்ந்த பண்பு. நன்றி என்பது இந்த உலகத்தில் உண்மையாலுமே மிக உயர்ந்த, இதயத்துக்குன்னு ஒரு ஞாபகம் இருக்குமானால் அது நன்றியாக தான் இருக்குல்ல. பிரெயினுக்கு எவ்வளோ ஞாபகங்கள் இருக்கு, அது எண்ணற்ற ஞாபகங்களை அது பிரெயின் வச்சுக்கிருக்கு. ஆனால் இதயத்துக்குன்னு ஏதோ ஒரு ஞாபகம் இருக்கும்னா அது நன்றி என்ற ஒரு வார்த்தையாக தானே இருக்க முடியும். அதை அவன் வந்து என்னதான் வந்து தன்னை வந்து ஏமாற்றியவனாகவும் தன் குடும்பத்தில் வந்து ஒரு பிளவை உருவாக்கினவனாகவும் இருந்தாலும் கூட அவனுக்கு சொன்னபடி அவனுக்கு நன்றி தெரிவித்து அந்த புத்தகத்தில் அவன் பேரையும் பதிவு பண்ணியிருக்கான். இவன் உடனே என்ன பண்ணுவான், அந்த புத்தகத்தை எடுத்து அவளுக்கு தெரியாதபடி ஒரு புக் ரேக்குக்குள்ள மறைச்சி வச்சிடறான். இது வந்து அப்போ மேனேஜராக இருக்கக்கூடிய இவனுக்கு மணிக்கு தெரிய வருது. இவன் ஒரு சில விஷயங்கள் இவன் மறைக்கிறது கொள்றதெல்லாம் வந்து மணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அதை அவங்கக்கிட்ட சொல்லிடுறான், நளினிக்கிட்டேயும் சொல்கிறான் இந்த மாதிரி செய்கிறான்னு. இதை வந்து ஒரு நளினி பார்க்கும் பொழுது தன் கணவன் வந்து அவளுக்கு உண்மையிலுமே அவன் மேலே மிக பெரும் மரியாதையும் அன்பும் வருது. அதுக்கு என்ன, ஆனால் அவங்ககிட்ட இல்லை. அதாவது நளினி அவங்ககிட்ட வாழலை, அவங்க தனியாக தான் இருக்காங்க. இந்த அவங்கக்கிட்ட திருப்பி போகல. அதாவது நளினி திரும்பி தன் கணவனை போய் பார்க்கல. அந்த சமயத்தில் இந்த புக்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனுடைய படத்தை கட் பண்ணி அவங்க கண்ணாடியில் ஒட்டி வச்சுக்கிறாங்க. இதெல்லாமே வந்து இவனுக்கு ரொம்ப ஆத்திரத்தை மூட்டுது ராஜீவுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க கணவனை நோக்கி நகர்ந்து அப்புறம் அவங்ககிட்டே திரும்பி போயிட போகிறாங்க அப்படின்ற உணர்வுனால அதெல்லாம் வந்து அவங்க மேலே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பும் கோபமும் வருது. ஏன்னா இவனுடைய சுயநலன் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்குள்ளே எழுது. இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப பிரமாதமான கேரக்டர்ஸ். அவ்வளவு அந்த மனித சுவாபத்தை வந்து உளநெகிழ்ச்சியும் சுவாபமும் வந்து எவ்வளோ மோசமான மாறுதல்களை மனவியலை வந்து வெளிக்காட்டுது என்பதை ரொம்ப அழகாக அவர் சொல்லி செல்றார். இப்படி இருக்கும் பொழுது தான் என்ன பண்ணுறான், அது கூட இன்னொரு கடிதம் அப்புறமா வருது, ஒரு பார்சல் ஒன்று வருது. அந்த பார்சலில் அந்த கடிதத்தை படித்து பார்த்தா
அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த புத்தகத்துக்கு கூட ஒரு கடிதம் இருக்குதுன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த கடிதத்தை வந்து அவன் பார்க்கறான். அந்த கடிதத்துல என்னன்னா, அந்த மார்க்கோவுடைய லாயர்கிட்ட இருந்து அந்த கடிதம் வந்திருக்கு. அதை வந்து நளினிக்கு அவன் வச்சிருந்த நகையில கொஞ்சம் நகைகளை கொடுத்து உதவணும் அப்படின்ட்டு அவன் கணவன் விரும்புறதாகவும், இதுக்கு வந்து நீங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிங்கன்னா, அஃபிஷியலா வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அனுப்பிச்சிங்கன்னா, இந்த அந்த வக்கீல் கிட்ட இருந்த இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு அனுப்பிச்சா நான் உங்களுக்கு அந்த நகைகள் எல்லாம் வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மார்க்கோ குறிப்பிட்டிருப்பான். இதை பேஸ் பண்ணி இவன் என்ன பண்றான்னா, அந்த புக்கை எடுத்து மறைய வச்சுட்டு இந்த லெட்டர்ல, இந்த டாக்குமெண்ட்ல, அவங்க லாயர் அனுப்புன டாக்குமெண்ட்ல இவன் நளினியினுடைய கையெழுத்தை ஃபோர்ஜரியா போட்டு அனுப்பிடுவான். அதை அனுப்பிட்டு நகை பார்சல் வரும் நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருப்பான், வராது. ஆனா அதுக்கு பதிலா ஒரு சமயம் நளினி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிறாங்க, ஒரு நடன நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க போலீஸ் வருது. அங்க போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. அப்போ வந்து இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றான். இருந்தாலும் வந்து அவங்க வெயிட் பண்ணி நளினிட்டு என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி இவங்க உங்க கையெழுத்தை வந்து ஃபோர்ஜரியா போட்டு இது நகையை அபகரிக்க முயற்சிருக்காங்க, இந்த குற்றத்திற்காக இவங்க அரெஸ்ட் பண்ணுறோம், வாரண்டோட வந்திருக்கோம்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளை வந்து அவனை அழைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப நொடிஞ்சு போகிறா நளினி. ஏன்னா அவளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தவன். ஆனால் அவளுக்கு தெரியும் அவன் வந்து ஒரு பணத்தாசை பிடிச்சவனாக இருக்கான், ஒரு ஒழுங்கில்லாதவனாக இருக்கான். இதெல்லாமே தெரிந்தாலும் தனக்காக மட்டுமே தன்னோட அன்பை அவன் வந்து செலுத்தியிருக்கிறான், தன்னுடைய உழைப்பை செலுத்தியிருக்கிறான்றதுனால அதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் உடனடியாக 10,000 ரூபாய் ரெடி பண்ணி அவனை வந்து பெயில் எடுக்கணும்னு முயற்சிப்போ உடனே அவனை பெயில் கிடைக்காது. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் போலீஸ் கஸ்டடியில் இருந்து அப்புறமா தான் அவனுக்கு பெயில் கிடைக்கும். இருந்தாலும் வந்து வழக்கு நடத்தி அவனுக்கு 2 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. பணம் ஏகப்பட்ட நகைகளையும் பணங்களையும் இறைச்சி அவனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணால் கூட, அவள் துணிஞ்சா கூட அவளுக்கு வந்து அந்த பணத்தின் மீதெல்லாம் பெரிய நாட்டமே கிடையாது. அவன் ராஜீவ் முக்கியம், அவ்வளோதான் அவனுக்கு. அந்த உணர்வின் அடிப்படையில் எல்லாவற்றையும் அவன் இழக்கத்துக்கும் தயாராக இருக்கிறான் தனுஷ். அப்போ ஆனால் அவனை பிடிக்காது. அவள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இனிமேட்டு நீ என்கிட்ட வராத, என்கிட்ட நீ பேசாத எனக்கு. அதாவது அவன் லைஃப்பில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறான். இந்த நளினி கேரக்டர் என்னன்னு சொன்னால், ஒரு மாடர்னைஸ்டு கேலாவும், அதாவது நாட்டியம் பரதநாட்டியத்தில் கலையில் வந்து ஒரு பெரிய ஆளாக வரணுன்ற அந்த மாடர்னைஸ் விமனாகவும் இருக்கிறான். மனதளவில் அப்படி ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸில் அப்படி மாறுறா. அந்த புதிய உலகத்திற்கான சில மாற்றங்கள்ல போது தான் வந்து ராஜீவும் அவ தழுவிடுறான். ஆனா அதே சமயத்துல அந்த பண்பாடுடைய பழைய நாகரிகம், இப்போ பண்பியல் அடிப்படையிலான அந்த ஒரு பெண்களுடைய அந்த குவாலிட்டியும் அவகிட்ட நிறையவே இருக்கு. அவளுக்கு வந்து ஒரு பணத்தாசை கிடையாது, பெரிய நகை நட்டுகளை போட்டுக்கிட்டு ஒரு ஆடம்பரமா ஒரு அவள அளவில் அவ ஒரு துறவி போல தான் அவ இருக்கிறா. பணத்தை நிறைய சம்பாதிக்கிறா, கொள்றா. அது வந்து ராஜீவனுடைய விருப்பம் தானே தவிர்த்து அவளுக்கு வந்து அந்த பணம் மறுகிறது என்பதை விட இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய கிடைக்குதுன்றது தான் அவளுக்கு ஒரு பெரிய நாட்டமா இருக்கும். இப்போ ராஜை காப்பாத்துறதுக்காகவே நிறைய தன்னுடைய கலைப்படைப்புகளை வந்து அரங்கேற்றத்துக்கு நிறைய அரங்கங்களை ஒத்துக்கிறான். அப்படி ஒரு டெடிகேட்டட் உமனா மாறுறா. அவன் தனக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்காக செய்த தியாகத்திற்காக, அன்பிற்காக காட்டிய அன்பிற்காக, செய்த உதவிக்காக தானும் வந்து திருப்பி செய்யணுன்றதுல. ஆனா அவளுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு, அவன் மீது ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அவன் ஒரு எண்டுக்கு வரா. அதாவது தன்னுடைய கணவனும் வேணா, இவனும் வேணாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்து, நான் தனியா வாழ்ந்துக்கிறேன், இனிமேட்டு நான் வந்து என்னுடைய நாட்டிய அரங்கேற்றங்களை நான் நிகழ்த்த போறதில்லை, இதோட போதும், நான் சம்பாதித்தது போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு வந்துடுறான். இது ஒரு பெரிய பெரிய செட்பேக். அப்படிலாம் வந்து அவன் வழக்கை நடத்தி ஆனாலும் வந்து இம்ப்ரெஷன்மெண்ட் ஆகி 2 வருஷம் முடிஞ்சு வரா. அதோட சரி, நளினியுடைய கேரக்டர் அப்படியே கட்டாயி போகுது. அதுக்கப்புறம் அவளை பற்றி அவள் என்ன ஆனா என்ன ஏதுன்ற விவரங்களை வந்து ஆர்கே நாராயணன் அவர்கள் அதை குறிப்பிடலை. அது அப்படியே முடிஞ்சு போகுது.
அவளை பொறுத்த வரைக்கும் அவன் கணவன்கிட்டையும் இல்லை, ராஜுகிட்டையும் இல்லைன்ற மலைக்கு மாறிடுது. மணி அவளுக்கு உதவியாக இருக்கிறான்ற அந்த 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 செய்தி மட்டும் இவனுக்கு கிடைக்குது, அவ்வளோதான். அவகிட்ட போகல. அவன் நேராக தான் இங்கே வந்து இந்த மங்கள் கிராமத்தில் இந்த மக்கள்கிட்ட மாட்டிக்கிறான். ஸோ இப்போ இப்படி வந்த செய்தியை, சிறையிலேருந்து 2 வருஷம் கழித்து விடுதலாகி வந்த செய்தியை, இவ்வளோ கதைகளையும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை முழுக்க சொல்லி அவன் வேலன்கிட்ட சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா, அவன் காதுகிட்ட வந்து நான் இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமானது. அதான் சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில், எவ்ரி செயிண்ட் ஹேஸ் இஸ் ஓன் பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் இஸ் ஓன் ஃபியூச்சர் அப்படின்வாங்கல்ல. ஒவ்வொரு செயிண்ட்டுக்கும், ஒவ்வொரு சாமியாருக்கும் மோசமான கடந்த காலம் ஒன்று இருக்கு, ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கும். இதுதான் இந்த கதையினுடைய நாட்டே. இவ்வளவுதான். நம்ம இவ்வளவு பாவியா இருந்தவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு செயிண்டா மாறக்கூடிய மனநிலை வருது. ஆனா இந்த உலகத்துல மோசமான செயின்ட்டுகள்லாம், கடந்த காலத்துல மோசமா இருந்த செயின்ட்டுகள்லாம், அதாவது கடந்த காலத்துல மோசமான வாழ்க்கையை இருந்தவன் இன்னைக்கு செயின்டா இருக்கிறான்னா, அவன் இப்பவும் மோசமானவனா இருக்கிறான்றது தான் அதுல ஒரு பெரிய வேறுபாடு. அவனே செயின்டாவே இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை மாற்றத்தை வந்து இந்த கதையை ரொம்ப அழகா சொல்லுது. அதை தான் அவன் வேலன் சொல்றான், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்க கவலைப்படாத, நீ உங்ககிட்ட வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு, உனக்கு கடவுளுடைய அருள் இருக்கு, உன்னுடைய ஞானம் என்பது அளப்பழக்கரியதுன்னு சொல்லிட்டு அவனை புகழ்ந்து பேசிட்டு அவன் போயிடுறான். இப்போ இந்த செய்தி ஏற்கனவே நம்ம சொன்ன செய்தி, அவன் வந்து விரதம் இருக்க போறான், ஃபாஸ்டிங்ஸ் இருக்க போறான் அப்படின்னோடனே அந்த கிராம மக்கள்லாம் வந்து அணி அணியா வந்து பார்த்து அது பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகி செய்தித்தாளில் பப்ளிஷ் ஆகி வந்துடுது. அப்போ அந்த சமயத்தில் அவன் வந்து ஒரு முதல் 2 நாள் 2 வாரம் தொடர் உண்ணாவிரதம் ஃபாஸ்டிங்ஸ் இருக்கிறான். அப்படி ஃபாஸ்டிங்ஸ் தொடங்கும்போது ஃபர்ஸ்ட் 2 நாள் அவனால் சாப்பிடாம இருக்க முடியல. அது கொஞ்சம் விட்டியாகவே அந்த கேரக்டரை அந்த டெபிக் பண்ணியிருப்பாரு ஆர்கே நாராயணன் அவர்கள். அது கொஞ்சம் நகைச்சுவாகவும் இருக்கும். 2 தாங்க முடியாத அளவுக்கு அந்த ஜனங்களுடைய கவனிப்பு அதிகமாக இருக்கும். அவனை எதையுமே காட்டாமல் அவனை அப்படியே க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி அவன் என்ன பண்ணுவான், ஒரு 2 நாள் நைட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனமாற்றம் என்பது, சரி இவ்வளோ வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு, இப்படி வாழ்ந்தாச்சு, இந்த மக்கள் நம்மளை உண்மையாலுமே நேசிக்கிறாங்க, இந்த கிராம மக்கள், இந்த மக்கள் படுற கஷ்டத்துக்கு நம்ம உண்மையாலுமே சாமியாரா நம்ம ஒரு நோன்பு இருந்தால் தான் என்ன, நம்ம வந்து உண்ணாவிரதம் இருந்தால் தான் என்னன்ட்டு ஒரு முடிவு பண்ணி உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறான். அதான் இது பயங்கரமாக ஃப்ளாரப் ஆகி எல்லா பகுதியும் அது போயிட்டு பேப்பர்லலாம் வெளிவர ஆரம்பிக்குது. இப்படி இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. அவனுடைய அசட்டிக் நேச்சர் வந்து ரொம்ப கிளாசிக்கான அசட்டிக் நேச்சர் போயிட்டுருக்குது. அதாவது இந்த துறவு மனநிலை என்பது நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இருக்கணும். எப்போ ஒருத்தனுக்கு வந்து அந்த துறவு மனநிலை வருகிறதோ, அவன் முழு மனிதர்களையும் எல்லாரையும் தன்னுடைய ஒரு மாந்தனாக, உறவினனாக நேசிக்கக்கூடிய தன்மைக்கு ஆட்படுவான். ஆனால் மனிதர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ, பெருமையும் புகழும் பணமும் அந்தஸ்தும் உயர்கிறதோ, அவங்களுக்கு துறவு மனப்பான்மை வர்றது கிடையாது. அதுக்கு மாறாக இன்னும் பேராசை மனப்பான்மை கூடி செல்றதை பார்க்கிறோம். ஆனா இவனுக்கு எவ்வளவோ மோசமான ஒரு வாய்ப்பு, அதாவது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகக்கூடிய வாய்ப்பு மக்கள் வழங்கினாலும் கூட உண்மையிலே ஒரு துறவு மனநிலைக்கு அவன் வரான். அவன் வந்து இந்த மக்களுக்காக உண்மையாவே இருந்தா என்னன்ற முடிவை நோக்கி அவன் நகர்றான், அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறான். அவன் உண்மையாலுமே சாப்பிடாம இருக்கும் பொழுது, ஒவ்வொரு சமயமும் அந்த ஆற்றங்கரைக்கு போயிட்டு அவன் வரும்போது, திரும்பும்போது ஒவ்வொரு நாளும் அவனுடைய உடம்பு டல்லாயினே வருது. அந்த சமயத்தில் அவனுடைய உடம்பை மானிட்டர் பண்றதுக்காக அரசு வந்து இதெல்லாமே அமைக்கிறாங்க. அதாவது கவனம் எடுத்துக்கிட்டு அந்த நகர் மருத்துவமனைகள்லாம் வந்து டாக்டர்ஸுங்கெல்லாம் வந்து அவனை செக் பண்ணுறது, கொள்வது, அவன் நாளுக்கு நாள் அவனுடைய உடம்பு எப்படி இருக்குது. ஏன்னா செய்தி போயிட்டே இருக்குல்ல, பரவிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறான், மழை வேண்டி ஒரு உண்ணா நோன்பு இருக்கிற ஒரு சாமியார் அப்படின்றது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறான். அப்படி பெரிய லெவலில் அவன் ஃபேமஸ் ஆக அவனுடைய உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சிட்டே வருது. அந்த முடிகிற நாள் அன்னைக்கு
ஆஹ், வேலன் கூட இருக்கிறான். அவன் அந்த கதைக்கு தாங்களாக அவனை கூட்டிகிட்டு வரான். அப்படி கூட்டிகிட்டு வந்து ஆத்தங்கரையில் நிற்கிறான். காலை அந்த தண்ணி கரையை ஓரமாக நிற்கிறான். நிற்கும்போது அவன் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு டையிங் கண்டிஷனில் இருக்கிறான். அந்த மாதிரி கண்டிஷனில் மயக்க நிலையில் இருக்கும்போது அப்படியே தூரத்தை பார்த்துட்டு வேலன்கிட்ட சொல்கிறான், அதுவும் அந்த மலைக்கு அண்ணாண்ட மழை சாரல் அடிக்கிறத நான் உணர்றேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரல் நீராகி வந்து ஆற்றினோடு வந்து என்னுடைய பாதங்களை நனைப்பது போல் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி சாயிறான். ஆனால் அது மழை வந்துச்சா வரலையா, அல்லது அவன் பாதங்களை தண்ணீர் அந்த மழை தண்ணீர் வந்து நனைச்சுதா நனைக்கலையா அப்படின்லாம் வந்து அவர் அப்படி தெளிவாலாம் எழுதலை. இது ஒரு வகையான இல்லூஷனில் அவன் பேசுகிறத அப்படியே கொடுக்குறாரு. ஆனால் அந்த இல்லூஷனை வந்து கேட்குறவங்களுக்கு அது உண்மையாகவே அப்படியே இருந்திருக்கும். ஏன்னா அவன் உண்மையான வேண்டுதலை தன் மனம் மாறிய ஒரு அற்புதமான உண்மையான துறவியாக மாறுறான் அப்படின்றது, இந்த மக்களுக்காக தான் மடிவும் தயாராகிட்டான், மரணிக்கவும் தயாராகிட்டான்ற உணர்வை கொடுக்கும் பொழுது அது உண்மையானவே இருக்கக்கூடாதா, இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய வாசகர்கள் நிறையா இருப்பாங்க. அப்படி ஒரு மனநிலையில் அவன் மயங்கி சாயிறான். அவன் மரணித்தானா அல்லது மயக்கம் அடைந்தானா, அவன் காப்பாற்றப்பட்டானா,